பொண்ணுங்க பாவம்டா, ஏண்டா இப்படி அலைகிறீங்க? ஆதங்கத்தை வெளிப்படுத்திய பெண். வாங்க விரிவா பார்க்கலாம். அந்த உறுப்புல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளட். அவங்க பெற்றோர்கள் வந்து அதிர்ச்சியிருக்காங்க. என்னடா அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. இன்னும் ஒவ்வொரு நாளும் பொண்ணுங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டாப்பு கிடையாது, அது நிறுத்தவே முடியாது. நம்ம வந்து எப்படிதான் இருக்கிறது உலகத்துல? இந்த தமிழ்நாடு அரசு என்னதான் பண்ணிட்டு இருக்கு புரியல. குற்றவாளி கலந்து தண்டனை வந்து கொடுக்கணும். அப்ப வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது. என்ன ஆட்சி நடக்குது? இது தீர்வே கிடையாதா? பணத்தை மட்டும் போடுமா? சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் இயற்கை உபாதை கடிக்க சென்ற பிளஸ் 2 மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை என்ற செய்தி தமிழ்நாட்டையே உலுக்கியது. இந்த செய்தி குறித்தும் இதற்கு முன்னால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்தும் சமூக ஆர்வலரான பெண் ஒருத்தங்க தன்னோட ஆதங்கத்தை கடுமையா வெளிப்படுத்தி இருக்காங்க. எல்லாமே சரியாக நல்ல ஆட்சி வரணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். பொண்ணுங்க சாவரா, சின்ன பொண்ணு விட்டு போயிருக்காங்க. பொறுமையா இருக்கணும். அம்மா அப்பா தொடர்ந்து ஆட்சி மாறணும்.